உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது என்ன ஒரு தைரியமான இளைஞனின் கதை. சரிங்களா? அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது கொல்கத்தாவில் நடந்த ஒரு கதை. சரிங்களா? ஒரு ஒரு தெருவில் ஒரு இளைஞன் நடந்து போகிறான். நடந்து போய்க்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஒரு குதிரை வண்டி வேகமாக ஓடி வருது. வேகமாக அந்த குதிரை ஏதாச்சும் ஒரு பார்த்து பயந்து ஓடி வந்தால் எவ்வளோ வேகமாக ஓடி வரும், அவ்வளோ வேகத்தில் வருது அந்த குதிரை. அந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா குதிரையை விட பயத்தில் அந்த பெண் இருக்காங்க. எல்லாம் அந்த குதிரை வண்டியை பார்த்து பயந்து ஓடி ஒளியிறாங்க. அப்போ அந்த தைரியமான இளைஞன் தான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 செகண்டு அப்படியே யோசிக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு போய் அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சு குதிரை வண்டியை நிப்பாட்டிடுறாரு. அப்போ தான் அந்த பெண்ணுக்கு குதிரை வண்டியில் இருக்க பெண்ணுக்கு உயிரே வருது. அப்பாடா நம்ம உயிர் பிழைச்சோம் அப்படின்னு. அப்போ அந்த இளைஞனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு அந்த இளைஞனுக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த இளைஞன் பேர் நரேன். அந்த நரேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் பேர் தான் நரேனா. சரிங்களா? சுவாமி விவேகானந்தர் கொல்கத்தாவில் உள்ள சிம்லாவில் வசித்து வந்தாராம். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத தத்தர். அவங்க அம்மா பேர் புவனேஸ்வரி தேவி. அப்பா ஒரு பெரிய வழக்கறிஞர். அம்மா ஒரு மகாராணி போல் அவங்க நடத்தை செயல் எல்லாமே இருக்குமா. எல்லார்ட்டையும் அன்பாக பணிவோட ரொம்ப பிரியத்தோடு பேசி பழகுவாங்களாம். அதனால விவேகானந்தரோட அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்குமா. 1863 வருஷம் ஜனவரி 12ஆம் தேதி அந்த அம்மாங்களுக்கு மூத்த மகனாக சுவாமி விவேகானந்தர் பிறந்திருக்காரு. அவருக்கு தான் நரேன் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. கதை நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் கதை சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்.